காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். ஆபிரகாமுக்கு நான் அருளிச் செய்த திரளான ஆசீர்வாதங்களை ஏன் இன்று ஒரு முறை நீ படித்து பார்க்கக்கூடாது? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்களின் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்றார். ஆனால் அதற்கு முன் ஒரு பெரிய சோதனையை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றபோது மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. உன் காரியம் என்ன? உன் உள்ளிந்திரியங்களை சோதித்துப்பார். உன் நம்பிக்கை, அன்பு, விசுவாசம் என்மேல் உள்ளதா? உன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என் பின்னே வருவாயா? உன்னால் கொஞ்சமும் கிரகிக்க முடியாத அதிசயங்களும் ஆசீர்வாதங்களும் உன்னிடம் வந்து சேர தடை செய்து விடாதே. முழு இருதயத்தோடும் ஏன் என்ற கேள்வி இல்லாதபடி எனக்கு கீழ்ப்படி. இகபர நன்மைகளால் உன்னை நிரப்புவேன். உன் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதார வசனம்: அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். யாக்கோபு 2:23.